Hi friends, welcome. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தி தான் பார்க்க போறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படினா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எத்தனை அப்படினா மொத்தமா 8 அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அது என்னலாம்? நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வெர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன்ஸ். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் உள்ள ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நவுன்னா என்ன? எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் பீப்புள், பிளேஸ் அண்ட் திங்ஸ். ஒரு பீப்புளை பற்றியோ இடத்த பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ குறிக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ப்ரொனவுன். ப்ரொனவுன் வந்து நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரொனவுன். இப்போ நவுனை நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா சீதா டெல்லின்னு இருந்துச்சு. இந்த சீதா அப்படிங்கிற இடத்துல ஷீ அப்படின்னு யூஸ் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரைப்ஸ் நவுன் ஆர் ப்ரொனவுன். அதாவது அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நவுனை வந்து நவுன் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு அது விளக்கம் கொடுத்து சொல்கிறது தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சீதா இஸ் அ குட் கேர்ள். சீதாங்கிறது நவுனாக எடுத்துக்கிறோம். அதில் அவள் நல்ல பிள்ளைன்னு அவளை பற்றி விளக்கமாக சொன்னனால அது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வேர்ப். வேர்ப் அப்படின்னா என்ன? நம்ம பண்ணுற செயல்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேர்ப். வேர்ப்னால என்னது? ஆக்ஷன்ஸ் தான். ஸோ எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன்ஸ் அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேர்ப். ரன், ஈட்டு, ஜம்ப்பு எல்லாம் நம்ம பண்ணுற எல்லா ஆக்ஷன்ஸுமே என்னது தான் அப்படின்னா வேர்ப் தான். அடுத்தது அட்வெர்ப். அட்வெர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா அது டிஸ்கிரைப் ஆர் மாடிஃபைஸ் வேர்ப்ஸ். ஸோ வந்து எப்படி அட்ஜெக்டிவ் வந்து நவுனை விளக்கமாக சொல்லுதோ அட்வெர்ப் வந்து வேர்பை விளக்கி சொல்கிறதா வந்து அட்வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்கிரைப்ஸ் ஆர் மாடிஃபை வேர்ப் அப்படிங்கும்போது ரன் ஃபாஸ்ட், ஓடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதே இதை நம்ம விரிவாக சொல்லும்போது அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடு அப்படின்னு அது வந்து விரிவாக சொல்கிறதுனால அது வந்து அட்வெர்ப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா அது எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நவுன் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா நவுனுக்கும் மீதி உள்ள சென்டென்ஸ்க்கும் ஒரு ஒரு பாலமாக இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். டு, இன், ஃபார், பிட்வீனு இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸ்னால என்னது? இணைக்கக்கூடியது. அது வந்து ஒரு பாலம். சரியா? கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறது கனெக்ட் வேர்ட்ஸ். அது என்ன செய்யும்? வேர்ட்ஸையோ சென்டென்ஸையோ கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அண்டு, பட்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஓகே. அடுத்தது இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் என்னது? எக்ஸ்பிரஸஸ் சர்ப்ரைஸ் அதர் எமோஷன்ஸ். அது வந்து நம்மளுடைய எமோஷன்ஸை நம்ம வெளிப்படுத்துறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து லைட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதுலேயுமே ஒரு இதுக்குமே வந்து நமக்கு இப்போ நவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நவுன்ஸ்லேயே 8 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வர அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கிராமரும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் கிராமராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இல்லை டஃப்பான கிராமர்ஸாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.